பிரகாஷ் ரெட்டி. இது எந்த ஊருங்க? எரகண்டபாளையம். இது தளிக்கு சேருதா? ஆமாம், தளிப்பாளையத்து. இப்போ இந்த பூக்கோசு உழவு ஓட்டு நிற்கிறீங்களே? ஆமாம். உழவு ஓட்டுறதுக்கான காரணம் அது இல்லை, இது வந்துடுச்சு நோவு. எத்தனை ஏக்கரை போட்டிருக்கீங்க? 4 ஏக்கரா. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? அது 3.5 லட்சம் ஆயிருக்கும். ஆடு மாடு விட்டு மேய்க்கிறீங்களே, இப்போ ஆடு மாட்டுக்கு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதா? அது ஒன்றும் ஆகாது, பேதி எடுக்குது. இப்போ ஏதோ கொஞ்ச நேரம் தானே மேயுது. என்ன மாதிரி நோய் வந்திருக்குங்க ஐயா? இது ஒரு பூச்சி மாதிரி, பூச்சி அது இதாக இருக்கு. வியாபாரிங்க வந்து இந்த நோய்க்கிறதுனால வாங்குறது இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் உழவு ஓட்டுறீங்களா? ஆமாம். இப்போ உழவு ஓட்டுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ வாங்குறீங்க அமௌண்ட்டு? 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய். 1000 ரூபாய் வாங்குறீங்க. கிட்டத்தட்ட 4 ஏக்கருக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் உழவு ஓட்டு முடிக்கிறது? அது 5-6 ஹவர் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்களா? இப்போ இந்த நஷ்டத்தை எப்படி கவர்மெண்ட்டுக்கு இருந்து கேட்குறீங்களா? எப்படி? அது கவர்மெண்ட் எப்போ கொடுக்கல, அவங்க கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. இப்போ உங்களுக்கு விவசாயிங்க பெரும் நஷ்டத்துல லாஸ் ஆகும். அது 10 எல்லாமே ஒண்ணுதான் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தீங்க தோட்டத்துல? இல்ல, பூ சாமந்தி. சாமந்தி பூ வச்சு ஓரளவுக்கு ரேட்டு கிடைச்சிங்களா? அது பரவாயில்ல. இப்போ இந்த பூ, அது உருளைக்கிழங்கு, இந்த பூக்கோசு வந்து எந்தெந்த ஊர்ல இருந்து வந்து வியாபாரிங்க வந்து வாங்கி போறாங்க? அது சிறுகார வருவாங்க, பெங்களூர்காரா எல்லாம் வருவாங்க. இல்லைன்னா நீங்களே டைரக்டாக? இல்ல அவங்க வந்து செட் பண்ணுவாங்க. ஏக்கரை கணக்குல கொடுத்துறீங்க? இல்ல மூட்டை கணக்கு. நல்லா விளைஞ்சிச்சா ஒரு மூட்டை என்ன ரேட் கொடுக்குறாங்க? மூட்டை ஒரு வாட்டி 100 ரூபாய்க்கு போகுது, 500 ரூபாய்க்கு போகுது, 1000 ரூபாய்க்கு போகுது. சொல்ல முடியாது. எவ்வளவு கிலோ பிடிக்குதுங்க இப்போ? இது 25 பூ பிடிக்கும் ஒரு மூட்டைக்கா? 25 பூன்னா ஒரு 30 கிலோ வருமா ஒரு மூட்டை? வரும். ஒரு 30-35 கிலோ வரும், 40 கிலோ இருக்கும். இப்போ உரிய ரேட்டு வந்து கிடைக்கல, இதுக்கு வந்து நோய் வந்திருக்கிறதுனால நீங்க வந்து இப்போ உழவு ஓட்டுறீங்களா? ஆமா. சொல்றாங்க சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிட மாடு. சாப்பிட்டு எடுத்துக்கணும்.